அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எல்லோரும் விட்டு எங்களை வார்த்தையினால் நிரப்பி எனக்கு தடைகளெல்லாம் நீக்கி போடும். பிசாசை விற்கப்படுத்துங்க. நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். என் கண்களை மீட்பெருமாய் கட்டாம் வாயில் வார்த்தையில் மிகவும் தியானமும் இந்த சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தாமே ஆசீர்வதித்து உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களுடைய மாசத்தை 2ஆம் வருகையிலே அவரோடு கூட சேர்த்துக் கொள்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 121 சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று சொல்கிறார். கர்த்தரின் பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உன்னை காக்கிறவர், நம்மை காக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய நம்மை காக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தேவாதி தேவன், சர்வ வல்லவர். அவர் நம்மை காப்பார். அவர் சொல்கிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் இரவிலே இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன பண்ணுவதில்லை, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்ம காப்பாரா? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிறைவாகிலும் என்ன பண்ணுவதில்லை. நம்மை காக்கிற கர்த்தர், நம்மை காக்க ஒருவர் இருக்கிறார். அதுதான் தேவாதி தேவன். எல்லா பிரச்சனை பாருங்க, ஏராளமான பிரச்சனைகள் பூமியிலே வந்துட்டு கடந்த வருடம் அநேக பிரச்சனைகள் வந்தது. இந்த வருடத்திலும் அதே போல அந்த நாட்களிலே அந்த வியாதி வீரியம் அடைந்து வருகிறது. இதுக்குள்ளே வந்தவர்களுக்கும் வரலாம், வராதவர்களுக்கும் வரக்கூடும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக எல்லாம் தேவ பயத்தோடும் விசுவாசத்தோடும் நல்ல ஒரு பொறுப்போடு கூட நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அது முக்கியமான. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் கர்த்தர் உன்னை காக்கிறது, நம்மை காக்கிறது. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய விசுவாசத்தோடு நம்மை காக்க ஒருவர் இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டே இருக்கிறோம். நம்ம கிரிகளினால நம்ம அந்த விசுவாச வாழ்க்கையை நடத்தி நம்மை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், உலகத்தின் முடிவு பறிந்த கடைசி இந்த சகல நாட்களில் நான் என்ன பண்ணுவேன், உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். உபத்திரவம் இந்த தினங்கள் என்று சொன்னார். இப்படி அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை இன்னும் பாருங்க, இன்னும் ஸ்கூல் திறக்கல, பலவிதமான காரியங்கள் பூமியிலே நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நெருக்கடியான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அஜாக்கிரதை, நம்ம ஏனோ தானது நடந்ததுதான் அந்த சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் பிரச்சனை. ஆனா பழைய காலத்துல இந்த ஊழியர்களை ஸ்தாபிப்பதற்கு ரொம்ப ஜெபம், பயபக்தி, உண்மையான ஒரு ஒழுக்கத்தோடு கூட தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளாங்க. ஆனா காலங்கள் போக போக ஜனங்களுக்கு கொஞ்சம் பண வசதியும் கொஞ்சம் விடுதலை வந்த உடனே தாறுமாறா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க, தாறுமாறா ஓட ஆரம்பிச்சாங்க, தாறுமாறா பாட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஒரு கூக்குரல் போடுற மாதிரி ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் அந்த சினிமாக்காரங்களுக்கும் வித்தியாசம் இல்லாதபடிக்கு, மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லாதபடிக்கு நடந்து ஒரு பக்தி இல்லாத, ஒரு பயம் இல்லாமல் நடந்தபடினால கர்த்தருடைய அநேக நெருக்கடிகள் வருகிறது. அது நிமித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக வாதைகள் வருகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை இவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுப்பேன். நம்ம காக்கிறவர் எங்க இருக்கிறார்னா பரலோகத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கண்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நேராக நம்ம ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. நமக்கு இந்த காலங்களில கொஞ்சம் நாகரிக வளர்ச்சிகள் வந்த உடனே, பண வசதிகள் எல்லாரும் கையிலும் வந்த உடனே எல்லாரும் தேவ பிள்ளைகளே ஆண்டவரை பாடுறோமோ இல்லையோ நம்ம பிரசித்தப்படுத்திக் கொண்டே இருந்தோம்.
நம்ம மேன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தோம். அதான் கிறிஸ்தவ சபைகளுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பே அதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் அதான் பாதிப்பு. இன்னைக்கு பாடினவங்க பாட முடியல, ஆடினவங்க ஆட முடியல, தந்தை இஷ்டப்படி பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு பண்ண முடியல. ஆனா ஒன்றை செய்யலாம், நீ எங்கே இருந்தாலும் ஜெபிக்கலாம் வீட்டுல இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா சொல்லுவோம். எங்கே இருந்தாலும் கர்த்தர் உன்னை காக்கிறது. உன் வீட்டை, உன் குடும்பத்தை, பிள்ளைகளை, நம்ம சபை எல்லாத்தையும் காக்கிறவர் கர்த்தர். நம்ம எங்க போய் எங்க போய் நம்ம தேடினா ஆண்டவர் நம்ம கொடுப்பா இல்ல. நம்ம இருக்கிற இடத்துல தேடினாலே கர்த்தர் நமக்கு வீட்டுல தேடி ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறார். ஆசீர்வாத பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன பண்ணுவேன் நான் நேர். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம செய்ய வேண்டியது கண்களை பரலோகத்துக்கு நேராக, பரலோக தேவனுக்கு முன்பாக நம்முடைய கண்களை நம்ம ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய நாகரிகம், நம்முடைய ஸ்டைல் அநேகர்களை மாற்றப்படுறதில்லை. மற்றவங்களுக்கு ஒருவேளை அது வெறுப்பை உண்டு பண்ணலாம், அது பகையை உண்டு பண்ணலாம், கசப்பை உண்டு பண்ணலாம். நம்முடைய ஜெபம், நம்ம அந்தரங்கத்தில் இருக்கிற ஜெபம் வெளியரங்கமாக தேவன் பலன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கணும். அதுக்காக ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணிட்டு இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆடி பாடிட்டு இருங்கன்னு சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நடனம் ஆடுங்கன்னு சொல்லல. நீங்க எப்படிப்பட்ட மேடையில நீங்க இப்படி கூப்பிட்டு ஜனங்களை கூப்பிட்டு நல்லா ஆடுங்க, துதிங்க அப்படின்னு சொல்லல. அல்லேலூயா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிங்க. அப்ப ஜெபி, விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு நம்ம இதை செய்வோம். அதனால வியாதி, நெருக்கடிகள், பல பிரச்சனைகள், பல சோதனைகள், பல போராட்டங்கள் அதை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை இதை கர்த்தர் தான் அதற்கு வழியை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப வழியை உண்டு பண்ணுவாரு? நம்ம காக்கிற தேவனிடத்துல, நம்ம ஆண்டவரிடத்துல தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கிற வழியில கர்த்தர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார், நம்மை காப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறவர். கர்த்தர் உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம வழியை மட்டும் விலகி போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 32:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பாடாள நிலத்திலும் உழைதலான அவாந்தர வெளியிலும் நான் அவன் என்ன பண்ணேன் கண்டேன் சொல்றார். வாசிப்போம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலான வெறுமையான அவாந்தர வெளியிலும், ஊழையிடுதலான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன்னுடைய கண்மணியைப் போல என்ன பண்ணாரா, அவனை உணர்த்தினாரா, அவனை என்ன பண்ணாரா, நடத்தினாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உணர்த்தணும். நம்ம இந்த காக்கப்படும்படிக்கு நம்ம உணர்த்தி அவர் நடத்தினார். அவன் எப்படி காத்தாரா, கண்மணியை போல பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம காக்கிற கர்த்தர் எப்படி காக்குறாரா, கண்மணி போல. சங்கீதக்காரன் சங்கீதம் 17 சொல்றாரு, கண்மணியை போல என்னை காத்தரும் என்று சொல்லி சொல்லிக்கிறார். கண்மணியை போல என்னை காத்தரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவார். இந்த 131 சங்கீதம் ஒரு ஜெபம். அவன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற போது அவன் ஒத்தாசையின் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன் என்று சொல்லி காலை தள்ளாட விட்டான். அல்லேலூயா. என்னை காக்கிறவங்க வராங்க. அப்ப கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்த்து கொண்டே நம்ம இருக்கிற வேளையில கர்த்தருடைய பிள்ளை நாம், நம்முடைய வீடு, நம்முடைய குடும்ப பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். எப்படி அவர் காப்பார், கண்மணியை போல காப்பார். அவர் எங்கேருந்து கண்டுபிடித்தாரு, பாழான இடத்தில். அல்லேலூயா. உலகளான அவாந்தர வழியிலும் அவர் அவரை கண்டெடுத்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒன்று இல்லாம பொறுமையா ஒரு தரித்திரம் அடைந்து ஒரு பாழான இடத்துல ஒன்றுமில்லாத இருக்கிறவர்கள் நம்ம தூக்கி கொண்டு தேவன் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். நம்ம இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு நடனம் பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அது தேவனுக்கு எரிச்சல். அந்த தேவன் ஜனங்கள் மேல் இருக்கிற கோபம் பாருங்க, பூமி முழுவதும் வியாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோபத்திலிருந்து யோவான் சொல்றாரு,
வரும் கோபத்துக்கு உங்களை தப்புவித்துக் கொள்வதற்கு வழிகாட்டினவன் யார்? ஆண்டவர் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம தாழ்மையோடு ஒப்புக்கொள்கிறோம். தாழ்மையோடு பிறந்த ஆண்டவருடைய சபைக்கு தாழ்மையோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். எனவே அப்பொழுதுதான் நம்ம காக்கப்படும். நமக்கு தாசியோடு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன பண்ணுவேன்? ஏறெடுப்பேன். அல்லேலூயா. அதுதான் செய்றார். அன்றைக்கு அதை செய்து அவங்க காக்கப்பட்டாங்க. தேவனை பார்த்து அவங்க காக்கப்பட்டாங்க. நம்ம இன்றைக்கு ஆடம்பரமா சர்ச்சைக்கு வர்றோம், நாகரிகமா வர்றோம். ஆண்டவர் பார்க்கறது வரல, மற்றவங்க நம்ம பார்க்கலன்னு சபைக்கு வர்றோம், மற்றவங்க நம்ம பார்க்கலன்னு சொல்லிட்டு ஊழியறோம், மற்றவங்க நமக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு செய்யறதை போல செய்யறோம். ஆனா நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கல. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய மேல பார்க்கிறான். சொல்றார், கர்த்தர் உன்னை காக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம காத்துக்கொண்டே இருப்பார். அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார், ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். அவர் சொன்னார் யாக்கோபு பார்த்து, நான் சொன்னதை செய்யும் மனம் உன்னை என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதில்லை, நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம அழைக்கிற வேளையில ஆபிரகாமை குறித்து அழைத்து அவன் ஆசீர்வதித்து என்ன பண்ணுவேன்? பெருகவே பெருக. அப்ப நமக்கு என்ன வேதம் சொல்லுகிறது? விசுவாசமா இருக்காது, விசுவாசங்கள் ஆபிரகாம் மட்டுமே ஆசீர்வாதம். நம்ம மேல் இருக்கிற ஒரு அழைப்பு என்ன? அழைப்பு என்றால் ஆசீர்வாதமான அழைப்பு. அல்லேலூயா. நம் தேவனை, நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? இவன் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், இவன் காக்கப்பட வேண்டும், இவன் கைவிடப்படக்கூடாது, இவன் தள்ளப்படக்கூடாது, இவன் தள்ளிவிடப்படக்கூடாது என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவன் நம்மை அழைப்பு அப்படி கிருபா வரங்கள் என்ன பண்ணாது, மாறாது. ஆனா நம்ம ஒரு சில காரியங்களை செய்து தேவ மகிமையை, பாவங்களை செய்து, அக்கிரமங்களை செய்து, கீழ்ப்படியாம முரட்டாட்டமா தேவ பிள்ளைகளே நமக்கு மனதில் தோன்றினபடியெல்லாம் ஆண்டவரை ஆண்டவர் நம்ம நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னதுனால தேவ பிள்ளைகளே அவர் நமக்கு எது கேட்டாலும் தருவேன்னு சொன்னாரு. அதனால நமக்கு தேவ பிள்ளைகளே நம்ம மன விருப்பத்தின்படி, நம்ம இஷ்டத்தின்படி நம்ம ஆடக்கூடாது. அல்லேலூயா. குறித்த அந்த நோக்கத்தில் பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு நம்ம செய்யணும்னு சொன்னா கர்த்தராலே நம்ம நிச்சயமா காக்கப்படுவோம். கர்த்தருடைய எரேமியா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எரேமியா பயப்படுகிற அந்த நாட்களிலே அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், அவனை தேவன் தெரிந்து கொள்கிறார். அவனை தீர்க்கதரிசியாக அவன் தாய் வயிற்றிலிருந்து, அவனை கர்ப்பத்திலிருந்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனை காத்து வருகிறார். ஆனால் எரேமியாவுக்கோ தேசத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து அவருக்கு பயம் வருகிறது, அவருக்கு நடக்க வருகிறது. எப்படி நான் தீர்க்க தரிசனம் உரைப்பேன்? ராஜாக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் தேவனை பகைக்கிறாங்க, தேவனை நேசிக்கல, தேவனுக்கு எதிராக இருக்கிறாங்க, தேவனை ஆராதிப்பதற்கு ராஜாக்கள் முன்வரல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்துல தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற காலத்துல நான் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தேசத்துக்கு நடக்க போன்ற காரியங்களை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பயப்படுறேன். ஆண்டவர் சொன்னார், வாசிப்போம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்றாரு. ஆனா கட்டளை போதும். இப்போ அவன் சொல்றாரு, அவனுடைய அழைப்பு என்ன? நான் உன்னை ஜாதிகளுக்கு என்ன பண்ணேன்? தீர்க்கதரிசியாக நான் உன்னை அபிஷேகம் பண்ணேன், உன்னை எதற்காக நான் அழைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் பயப்படுறாரு. அல்லேலூயா. இப்போ ஒரு பயம் நமக்கு இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் எப்படி ஆண்டவர் காரியத்தை செய்யறது கட்டுரைகளே. அதனால நேற்று அவர் பயத்தோடு செய்கிறார். அவருக்கு பயம் வந்து விட்டது. எப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவேன். நம்ம இப்ப தாராளமா நான் கடந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளே ஆடி பாடி இருந்ததை போல இந்த நாட்களில் நம்மால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, அனுமதி இல்லை. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வியாதி சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஆனாலும் கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை காக்கிறவர் உறங்குறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. கர்த்தர் உன்னை காக்கிறவர், நம்மை காக்கிற தேவன். பாருங்க, இந்த எரேமியா பயப்படுகிறார். அதே போல இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு அவன் பயப்படுகிறான், வேற எதுக்கும் பயப்படல. அல்லேலூயா. நான் எப்படி இந்த உலகத்துல நான் வாழ போறேன், பூமியில நான் இருக்க அதுக்காக இல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் சொல்ல வேண்டும், கர்த்தருக்காக அவன் இருக்க வேண்டும், அவனுடைய காரியங்களை அவன் செய்து நிறைவேற்ற வேண்டும். அதற்காக அவன் பயப்படுகிறான். ஆண்டவர் சொல்றார், 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 1:5.
ஆனால் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எரேமியாவே நீ என்ன பண்ணாத, சிறு பிள்ளை. அவன் சொல்றான், நான் சிறு பிள்ளை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எப்படி பேச போகிறேன், என்ன செய்ய போகிறேன் தெரியாது. ஆண்டவர் சொன்ன, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. நான் வாசிப்போம். நான் அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு என்ன பண்ணுகிறேன், உன்னுடனே இருக்கிறேன். உன்னை என்ன பண்ணாலும் சரி, உன்னை காப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் காப்பா. கர்த்தர் வலது பக்கத்துல நிழலா இருந்து உன்னை பத்திரமாக பாதுகாப்பான். அதே போல அநேக பிரச்சனைகள் வந்தது, அவனை துறவுல தூக்கி போட்டாங்க, தண்ணி இல்லாத அந்த இடத்துல கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டான். அல்லேலூயா. அவனுக்கு இடுக்கமான அப்பத்தையும் தண்ணீரை கொடுக்க சொன்னாங்க, அவனை பாதுகாத்தான். சிறையில தூக்கி ஜெயில தூக்கி வச்சாங்க, அவனை அங்க பாதுகாத்து கொண்டான். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் மிகவும் உபத்திரப்பட்டான். எனவே நான் எரேமியாவின் புலம்பல் என்று சொல்லி அவன் புலம்பல்ல அவன் பாடுகிறான், அந்த புலம்பலாக அந்த பாடுகிறான். இப்படி எல்லாம் எனக்கு வந்தது என்று சொல்லி அவன் புலம்புகிறான். எனவேதான் எரேமியாவின் புலம்பல் என்ற அந்த புலம்பல் புஸ்தகத்துக்கு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. எரேமியாவின் புலம்பல் என்று சொல்லுகிறான். அவ்வளவு ஒரு பாடுபட்ட, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்து வேதனைப்பட்ட ஒரு ஊழியக்காரன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருப்பேன் சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் இருந்தார், அவனை பாதுகாத்தார், அவனை நடத்தினார், ஒருபோதும் அவனை கைவிடல. தேவ பிள்ளைகளே, இதே போல நம்ம ஒரு நாளும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அநேக நெருக்கங்கள் வந்தது. நேரத்தில் நீங்கள் அந்த அதிகாரத்தை எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுக்கு அவனை தண்ணீர் இல்லாத திறவுல தூக்கி போடுறாங்க, கட்டணத்துல அவனை மறுபடியும் தூக்கி எடுக்கிறாங்க, அரண்மனையில முற்றத்துல வைக்கிறாங்க, அவனை ஜெயில வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் அவனுக்கு பல காரியங்கள் அவனுக்கு செய்யறாங்க. ஆனா அவன் கடைசி வரைக்கும் அவன் சோர்ந்து போயில. ஏன் தெரியுமா, கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. அவனை காத்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. பெரிய எதிர்ப்புகள், அநேக போராட்டங்கள், அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதே போல கர்த்தருடைய மேல இந்த காலத்தில் கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்ம நடத்துவார், நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். எனவே கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலங்களிலே, இனி வரும் காலங்களிலே எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இனி அந்த காலங்கள் இனி எப்படி இருக்க போகிறது என்பது நமக்கு அறியும். ஏன்னா நடக்க போகிறது பாருங்க, அங்கங்கே எங்க பார்த்தாலும் தீ விபத்துகள், அநேக தீயினால் அநேக விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிற, தினந்தோறும் நடந்து அநேக மரணம் மரித்து கொண்டிருக்கிறார்கள், கொலைகள், இப்படி மரணங்கள் பாருங்க. இன்னும் இந்த பூமியில அநேக மரணங்கள் தான் எப்படியாவது மனிதனை தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கு. அல்லேலூயா. இதான் காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பூமிக்குரிய அந்த சமாதானம், பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எடுபட்டு போகிறது. எனவே கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை அவர் காட்டுகிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த எரேமியாவை போல ஆண்டவர் சொல்றார், நீ சிறு பிள்ளை என்று என்ன பண்ணாத சொல்லலாம், நான் உன்னை காக்கும்படிக்கு என்ன பண்ணுகிறேன், உன்னுடனே நம்ம ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணி, நம்மை பத்திரப்படுத்தி, நம்மை அவர் உற்சாகப்படுத்தி, அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக ஏசாயாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற வெளியிலே அங்கே கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கும் 5வது அதிகார வசனத்தை வாசிக்கும். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமில் எப்படி இருப்பாரு? எருசலேம் என்றால் யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய விசுவாசிகள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் எருசலேமை குறித்து அங்கதான் இருப்பாங்க. கர்த்தருடைய அந்த பிள்ளைகளே, அப்போ அவர் சொல்றாரு, பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் என்ன பண்ணாரா, எருசலேமை ஆதரவாக பறந்து காக்க. அப்படின்னா வேகமா பறந்து வருகிற ஒரு பட்சிகள் எப்படி வேகமா பறந்து வரும் அப்படின்னா வேகமா வருவார். அல்லேலூயா. அந்த பட்சியை போல அவர் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பாரா, அந்த எருசலேமுக்கு எப்படி இருப்பாரு, ஆதரவா இருப்பார். எருசலேம் அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை துதிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு
அவர் ஆதரவாயிருப்பார். அல்லேலூயா. பறந்து காக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? இரவும் பகலும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். எழுந்தால் நடந்தால் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கணும். அதான் கர்த்தருடைய ஜனம். அதான் கர்த்தரை துதிப்பார். இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தினேன். இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? துதியை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் ஜெப வேண்டுதலோடு கூட இருப்பது. இதுதான் கர்த்தருடைய பிள்ளை நம்மை குறித்த தேவ சித்தமாய் காணப்படுகிறது. எனவேதான் வந்து சொல்லுகிறாரு, எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கு. 5வது அதிகாரம் 23 வாசிப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறது, அதுதான் அவருக்கு சித்தமா இருக்கு, அதான் அவருக்கு விருப்பமா இருக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிரம்மாண்டமான காரியங்களை செய்துட்டு அப்படி பண்றதோட எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது, அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் பார்வைக்கு விளையாடப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அவரை துதித்து ஆராதித்து ஆலயத்துக்குள்ளே அவர் எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளை அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அவர் இருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனம், அவருடைய இரத்தத்தால் அவங்க அங்க எருசலேமில் போக மாட்டாங்க. இன்றைக்கு மாதிரி சபைகள் அவருக்கு அங்கே திறந்திருக்கல, எல்லாரும் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் எல்லாருமே போக முடியாது, எல்லாருமே அங்க இருக்க முடியாது. அங்கே பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள், கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்கள். அங்கே பாருங்க, ராஜா போய் அங்க பலிபீடத்துல போய் பலி செலுத்த போகிறான், அவன் குஷ்டரோகியாக திரும்ப வருகிறான். அல்லேலூயா. ஆலயத்துல போய் எதையாவது பண்ணணும்னா அதுக்கு கூடாது. அல்லேலூயா. அதுக்கு பரிசுத்தமான உண்மையான உத்தமமாக வாழுகிற ஜனங்களை குறித்து சொல்கிறது. எருசலேமுக்கு அவர் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஆதரவாக நம்ம காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நாமும் கூட அந்த எருசலேமிலே வாசமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும், துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும், தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காண வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழுகிற வேளைதான் நாம் காக்கப்படுவோம். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல இந்த வியாதியிலிருந்து நிச்சயமா நம்ம காக்கப்பட வேண்டும், இந்த தொல்லைகளிலிருந்து நம்ம காக்கப்பட வேண்டும், அழிவுகளிலிருந்து காக்கப்பட வேண்டும். இனி வருகிற காலங்கள் எப்படி கொடிய காலங்கள் என்று சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கலாம்? கொடிய காலங்கள். நம்ம எப்படிப்பட்ட அந்த கொடிய காலத்திலும் நம்மை காக்க வேண்டும். கர்த்தர் நம்மை எப்படி காப்பார்? பறந்து காக்கிற பட்சியை போல அவர் எருசலேமுக்கு எப்படி இருப்பாரு? ஆதரவாக இருப்பார். தேவன் நமக்கு ஆதரவாக இருந்து நம்ம காக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய நடக்கைகள் எல்லாம், உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றும் நீங்க எப்படி இருங்க? பரிசுத்தமான இருங்கன்னு சொல்றாங்க. எல்லாவற்றும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை நாம் தேவனுக்கு முன்பாக நம்ம செய்து முடிக்க வேண்டும். கர்த்தர் அப்படி நமக்கு செய்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார்கள். அல்லேலூயா. அவர் நம்மை காக்கிறார். அப்ப காக்கிற தேவனுக்கு முன்பாக யாரெல்லாம் காக்க போகிறாரு? வழியில போறவங்க எல்லாரையும் கேட்க மாட்டாரு. அவருடைய பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை, கிறிஸ்துவத்தில் வருகிற பிள்ளைகளை, அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை அவன் எங்கிருந்து அழைத்துக் கொள்ளலாம். பிள்ளைகளை கர்த்தர் எருசலேமிலே குடியிருக்க பண்ணி அந்த எருசலேம் வாசிகளாய் மாற்றி, நான் எருசலேமிலே உன்னை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சகரியாவில் சொல்றாரு, அக்காலத்திலே எருசலேமுக்கு வராதவர்கள் என்ன பண்ணுவாங்களா? அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் எருசலேமை விரும்பாதவர்கள், எருசலேமுடைய வாழ்க்கையை விரும்பாதவர்கள், எருசலேமை நேசிக்காதவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்னொன்று கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்காதவர்கள் அழிக்கப்படுவார்கள். 14வது அதிகாரத்துல வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த நாட்களிலே எருசலேமுக்கு எல்லாரும் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த எருசலேமை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அதுல எடுத்தவங்க யாராவது வாசிங்க, அந்த வசனத்தை எடுத்தவங்க எருசலேமை குறித்து வாசிப்போம். அந்த நாட்களிலே அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளாத
எருசலேமுக்கு வராதவர்கள் தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழையை வர்ஷிக்க அவர்கள் மேல் என்ன பண்ண மழையை வர்ஷிப்பதில்லை மழையை வர்ஷிப்பதில்லை. அப்படின்னா மழையே பெய்யாது அவர்கள் மேல். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப எருசலேம் அப்படின்னா அந்த எருசலேமிற்கு கர்த்தர் ஆதரவாயிருப்பார். அது அவ்வளவுக்கு அந்த எருசலேமுக்கு தேவன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அதை நல்லா கவனிச்சுடுங்க. அல்லேலூயா. எருசலேமுக்கு அவர் தொழுது கொள்ள வராதவர்கள் அவர் மேல் என்ன பண்ணாங்க? மழையை வர்ஷிக்க மழை பெய்யாது. அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்காது, செழிப்பு இருக்காது, சுக வாழ்க்கை இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம். எப்படி மழை இல்லாத பூமி வறண்டு காஞ்சி இருக்குமோ அதே போல மனிதனுடைய வாழ்க்கை வறட்சி ஆகி போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எருசலேம் ஏன் சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சமாதானத்தை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், தேவ ஐஸ்வரியத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய மகிமையை, மேன்மையை, புகழ்ச்சியை, கீர்த்தி எல்லாம் இந்த எருசலேமில் இருந்து அவர் துவங்குகிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எருசலேமுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளை நாம் கூட பரிசுத்தமான சபை கூடி, பரிசுத்தமான ஐக்கியத்தை வைத்து, பரிசுத்தமான உறவுகளை வைத்து, தேவனுக்கு பிரியமான அந்த எருசலேம் நகரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் கர்த்தர் நமக்கு பரம்பிக்காக பட்சியை போல இருப்பார். அல்லேலூயா. ஆதரவாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளை அந்த நல்ல வராதவங்களுக்கு, ஆண்டவரை தொழுது கொள்ளாதவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அவர் மலையை மழை பெய்யாது. அப்படின்னா பாருங்க, எவ்வளவு கொடிய ஒரு வேதனையான ஒரு காலம், வேதனையான நேரம். இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் எருசலேமிலே போகாதவர்கள், கர்த்தரை தொழுது கொள்ளாதவர்கள், வேறு சில பூமி அனைத்துக்கும் அவரே கர்த்தரே, அவர் ராஜாவாய், அவரே தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய கரத்துல நம்ம போடும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்களை காக்கும்படிக்கு எங்களோடு வாரும் அப்பா. எங்களுடைய குறைகளை, குற்றங்களை மன்னியும். இன்னும் எங்களுக்கு நல்ல ஜெப வாழ்க்கை தாரும். இன்னும் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் இன்னும் ஆண்டவரோடு கூட இசைந்திருக்க எங்களுக்கு கிருபைதாரன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இனி நம்ம என்ன சம்பவிக்கும் என்பது அடுத்த கட்டம் தான் தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. இனி அடுத்த சம்பவங்கள் என்ன நடக்கும் என்பதை நம்ம பொறுத்து பார்க்க வேண்டும். கட்டுரை இதுவரையிலும் இல்லாதபடி இப்போ ஒரு வருடத்துக்கு மேல ஸ்கூலுக்கு மூடி இன்னும் திறக்கிறதுக்குள்ள வழிகள் என்ன பண்ணல, வாய்ப்புகள் வரல. வாய்ப்பு வர்ற மாதிரி இருந்து நடக்கும். பாருங்க, மழை வரிசைக்க படாமல் போகணும். அல்லேலூயா. வறட்சி ஒரு தொல்லை. பூமியில என்ன இல்லை, சமாதானமோ சந்தோஷமோ என்ன இல்லை, எல்லாம் எடுபட்டுட்டே இருக்குது. எவ்வளவுதான் அழிக்கிறது பண்ணாலும் அது ஈடுகட்ட முடியல. மனிதனுடைய முயற்சிகள் இன்னும் கைகுடி வரல. அல்லேலூயா. அது அனுகூலமா இல்ல. ஆனா கர்த்தரோ எப்படி இருக்கிறாரு? பறந்து காக்கிற வேகமா. யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வேகமா, அதுதான் அவருடைய உற்சாகமா. அல்லேலூயா. நமக்கு உதவி செய்யற கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம் இயேசு ராஜாவே, ஏதோ வேகம் வாராரே, ஆதி வேகமாக செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, ஏதோ வேகம் வாராரே, ஆதி வேகமாக செயல்படுவோம்.
உள்ளத்தோடு நம்மை நிதானித்து அறிந்து நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, நாம் எருசலேமை நேசிக்கிறோமா, எருசலேமின் வாசிகளாக இருக்கிறோமா என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய சபையில நம்முடைய ஊழியத்துல ஆண்டவருடைய முன்பாக இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் செயல்பட வேண்டிய ஒரு காலம். அல்லேலூயா. அப்படியே ஜீவன் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக கர்த்தருடைய பிள்ளைகளே ஏசாயாவின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிற வேளையில அங்கே வாசிப்போம், வேகமாய் வாசிப்போம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, ஆ. நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போவதும் இல்லை. ஆ. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். ஆ. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். காக்கிறவராயிருப்பார். அதுக்கு முன் வசனத்தை 11வது வசனத்தை வாசிப்போம். புறப்படுங்கள், 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 அவ்விடம் விட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிக்கும். உங்களை சுத்தி எறியுங்கள். அல்லேலூயா. அப்ப புறப்படுங்கள், புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அசுத்தமானதை என்ன பண்ணாதீங்க, தொடாதிருங்க. அவருடைய பாத்திரத்தை சுமக்கிறவங்களே உங்களை என்ன பண்ணுங்க, சுத்திகரித்து கொள்ளுங்க. அதை விட்டு என்ன பண்ணுங்க, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. ஆண்டவர் கூலி செய்யறேன், ஆண்டவர் அது செய்யறேன், நான் ஆண்டவர் இப்படி செய்யறேன், அப்படி செய்யறேன் சொல்லுகிறவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. அசுத்தமானதை தொடாதீங்க. நீங்க அதை விட்டு பிரிந்து வாருங்க, புறப்படுங்க என்று சொல்லுகிறார். எனவே அவர் சொல்லுகிறார், நீங்க தீவிரித்து போகிறவர்களை போல என்ன பண்ணுவதில்லை அப்படின்னா, நீங்க வேகமா அவசரமா ஒரு ஏதோ இதுல சூழ்நிலை வந்துச்சு, ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லி ஓடுறதை போல நீங்க ஓடுகிறவங்க தீவிரித்து ஓட போறதில்ல. அல்லேலூயா. உங்களை காப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு பின்னாடி உங்களை காக்கிறவராக வருகிறார் என்று சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன, கர்த்தருடைய அசுத்தமானதை தொடக்கூடாது, நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இங்க ஏசாயா சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நம்ம வேகமா ஓடுகிறதை போல ஆபத்து வந்துச்சு பயந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஓடுவோம் அப்படி நீங்க ஓட போறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து வந்துச்சு உண்மைதான், என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில அந்த பிரச்சனை நாம் செய்ய வேண்டியது என்ன, நம்மை வேறு பிரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அசுத்தமானதை தொடக்கூடாது. இந்த காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே அநேக அசுத்தங்கள் சபையிலே, அநேக அசுத்த கிரிகள் ஊழியங்களிலே காணப்படுகிறது. எல்லா அசுத்தத்தையும் விட்டு கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம வெளியேற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக நாடுகளில் இருக்கிற பொல்லாத கலாச்சாரங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அதை ஒன்றையுமே விடல. பாத்தீங்கன்னு சொன்னா யூதா செய்த எல்லா காரியத்தையும் இவ்வளவு சமாரியாவும் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாதவர்கள் உலகத்தில் என்னென்ன அசுத்தங்களை தேவன் அசுத்தமானது என்று சொல்லி வேறு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தாரோ அந்த அசுத்தங்கள் எல்லாம் மறுபடியுமாக இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனைகள் சூழ்ந்து கொண்டது, அப்படிப்பட்ட வழிபாடுகள் சூழ்ந்து கொண்டது, அப்படிப்பட்ட தவறான நடக்கைகள் சூழ்ந்து கொண்டது. அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அசுத்தமானதை விட்டு விடுங்க. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை என்ன பண்ணுங்க, சுத்திகரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சுத்தப்படுத்திக் கொள்ளணும், நாம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஒன்றையும் தேவனிடத்திற்கு பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நம்முடைய சுக வாழ்வு, நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா, தேவனுடைய பிள்ளைகளே அசுத்தமானதை விட்டு நம்ம பிரித்து நம்ம வாழ ஆரம்பிக்கணும். எப்படியோ போறாங்க, அவங்க போறாங்க, இவங்க போறாங்க. இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்துல இருக்கிற சபையெல்லாம் கேட்டு போனது, விசேஷமா தமிழ்நாட்டுல தான் நினைக்கிறேன் ரொம்ப ஆடுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் பாரினர் போயிட்டு என்ன பண்ணாங்க, அங்க போயிட்டு அந்த கலாச்சாரத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருந்து போனா ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து வந்துடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நிறைய பெரிய ஊழியக்காரங்களை குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். உண்மைதான். அல்லேலூயா. குடிப்பாங்க. எல்லா காரியங்களும் அவங்கள்ட்ட இருக்கிறது, எல்லா பாவத்தோடும் எல்லா அழுத்தோடும் என்ன பண்றாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. எல்லா ஐஸ்வர்யத்தோடும் தேவனை அவங்க பண்றாங்க. எந்த கவலையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அநேகர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்படையான காரியங்கள் தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு சபைகளுக்கும் உபத்திரவங்கள் வேதனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அசுத்தமான தேவன் கர்த்தருக்கு பிரியமான விதம் என்று சோதித்து பார்த்து அதன்படி பண்ணவிடுங்க, அதன்படி நடவுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல நடவுகள் நம்ம சுத்திகரித்துக் கொள்ள இந்த காலங்களிலே கர்த்தருடைய இன்னும் நம்ம வியாதி தொடாதபடி, ஆபத்து தொடாதபடி, நம்ம வேதனைகள் தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காக்கும்படிக்கு நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம வந்து தொட்டு நம்ம என்ன பண்ணோம் சுகமா. அப்போ டூட்டிக்கு பத்தி கூப்பிட்டுக்கிறான், நீ வேலைக்காரன் எப்படி இருக்கிறாரு, வியாதியா இருக்கிறார், நீ வந்து என்ன பண்ணும் சுகமா. வர்றாரு, வந்ததும் தூரத்துல வர பார்த்துட்டு ஒரு வேலைக்காரத்தை சொல்லுறான், நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன பண்ணுவதில்லை அல்ல. மத்திய விடுதலை சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல வரும், என்னுடைய பிள்ளைகளே அவன் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அவன் ஆண்டவரிடத்துல நான் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு சுத்தமான வாழ்க்கை செய்கிறவன் அல்ல என்று சொல்லுகிறான். இல்லையா, நான் ஒரு அதிகாரி தான், என்ன ஒரு தினம் வாங்கி சொன்னா வருகிறான், இதை செய்ய சொன்னா செய்யறான். ஆனா நான் உமக்கு முன்பாக நான் ஒரு தகுதியுள்ள மனுஷன் அல்ல. வாசிப்போம் அந்த அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நான் பாத்திரவன் அல்ல, நான் தகுதியுள்ளவன் அல்ல. அல்லேலூயா அப்படின்னு சொன்னா அவர் மகா பரிசுத்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அவர் நீதியாய் இருக்கிறார், அவர் உண்மையாய் இருக்கிறார், அவருடைய கிரிகள் எல்லாம் பயங்கரமா இருக்கிற பார்த்தா உடனே அவர் நம்ம வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன பண்ணல காலத்துல இயேசுவா அவர் வரட்டும் சொல்லிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஏதோ வாசப்படி தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவன் ஊருக்கு போஜனம் பண்ணுவேன், அவனுக்கு ஒரு சில வசனங்களை நமக்கு சாதகமா பிடித்துக் கொண்டு இயேசுவை குறித்த தேவாதி தேவனை குறித்த பயபக்தி மனிதர்களுக்கு இன்றைக்கு இல்ல, சபைக்கு இல்ல, ஊழியர்களுக்கு இல்ல, ஊழியக்காரங்களுக்கு இல்ல, அந்த பயபக்தி இல்ல. அல்லேலூயா, அந்த பயபக்தி இல்லாதபடினால தேவனுடைய பிள்ளைகளே அவனை குறித்து வேதம் சொல்கிற வாழ்வதற்கு நம்ம இன்னொரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட நன்மை செய்வதற்கு அவன் பாக்கியவானாயிருக்கிறான், பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தை என்ன பண்ணிக்கிறான் கட்டி கொடுத்திருக்கிறான் சொல்றார். லூக்கால சொல்றான். அப்ப இப்படி கட்டளைகளே அவனை குறித்த நற்சாட்சிகள் இருந்தாலும் அவன் என்ன சொல்றான் தெரியுமா, நீர் என்ற வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன பண்ணுவதில்லை, பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன சொல்றோம், நம்ம எப்படி பார்க்கிறோம், அசுத்தமானதை தெரிந்திருக்கிறோமா, நம்ம சுத்திகரித்துக் கொள்கிறோமா? இவர் பாருங்க, தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார், தன்னை அவரிடத்திலிருந்து அவர் நம்மிடத்தில் ஏதாவது குறைகளை பார்த்து ஒருவேளை குணமாக்க முடியாதபடிக்கு போய்விடுவார் அப்படின்னு நம்ம பயப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் சொல்றவா, ஆண்டவரே நீர் இடத்துல வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் என்னை காக்கும்படிக்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் என்னை காக்குவதற்கு நான் சுத்தமுள்ளவன் அல்ல, நீர் என்னை காக்கும்படிக்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல நம்ம சொல்றோமா? வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி தருகிறான். இவ்வளவு செய்துட்டான். நாம் அடுத்த வாசி என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடன் போனார். அப்ப இவ்வளவு காரியத்தை செய்கிறாரு. அவ வீட்டுக்கு அருகில் போறவங்க சொல்றாரு, நீ வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன பண்ணதில்லை. அப்ப இவ்வளவு காரியத்தை நான் ஊழியம் செய்யறேன், அது செய்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், கட்டி கொடுத்திருக்கிறேன், அந்த ஜனங்களை நேசிக்கிறேன். அப்படின்னா நேசிக்கிறவரை என்ன, அவன் அநேக காரியங்கள் செய்திருப்பான், சாப்பாடு கொடுத்திருப்பான், அவன் வேண்டிய காணிக்கைகளை கொடுத்திருப்பான், உபசரித்திருப்பான். நம்முடைய ஜனங்களை என்ன பண்ணுகிறாரு, நேசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை காரியத்தை செய்த பிறகு செய்தவர் சொல்லுகிறார், நான் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆக்கணும்னா இதுதான், நம்ம எல்லாத்தையும் விட்டு அக்கிரமத்தை அநியாயத்தை விட்டு அசுத்தங்களை விட்டு பிரிந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சுத்திகரித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் நிற்கணும். ஆனாலும் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல, என்ன காக்கிறது, என் குடும்பத்தை காக்கிறது, வீட்டை காக்கிறது, சுகப்படுத்துவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், தேவ பிள்ளைகளை நமக்குள்ளே ஒரு பெருமை இருக்கும், நமக்குள்ள ஒரு பெருமிதம் இருக்கக்கூடாது. இப்ப நூற்றுக்கு அதிபதி போல நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. நான் பாத்திரன் அல்ல, நான் கொடுத்தது இருக்கலாம், உண்மைதான் இருக்கா, இல்ல இன்னும் உமக்கு ஏற்றபடி நான் கொடுக்கல ஆண்டவரே, நீர் விரும்புறபடி நான் உனக்கு கொடுக்கல கர்த்தாவே. அல்லேலூயா. அது சொல்றேன், நான் ஒரு கட்டது உண்மைதான், ஒரு ஜெபாலி, இன்னும் உமக்கு நான் பெருசா கட்ட போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, சீயோனின் வாஞ்சை.
நான் ஆலயம் கட்டி கொடுத்தேன், நான் ஜனங்களை நேசிக்கிறேன், அப்படிப்பட்ட என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகவீனமாச்சு, எனக்கு இப்படிப்பட்ட சோதனை வந்துச்சு, ஏன் அந்த வேலைக்காரனை குறித்து வந்ததுன்னா அவன் தான் முக்கியமான நபர் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவை, அவனுக்கு வேண்டும், அவனுடைய உதவி இவனுக்கு தேவை, அவனாலதான் அவனுடைய நிர்வாகம் ஓடுகிறது. அப்படி இருக்கலாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளை அந்த சூழ்நிலை நான் சொல்றான், நீ என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன பண்ணதில்லை, நான் இன்னும் என்ன ஆயத்தப்படுத்திக்கணும், நான் இன்னும் உமக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு நான் குறைவுள்ள ஒரு மனுஷன், நீரோ மகா பரிசுத்த அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளை ஒப்பிட்டுதான் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை நிறுத்தி, ஆண்டவரே நான் இன்னும் காத்திரவான் அல்ல, இன்னும் என்ன கவிதையா, இன்னும் என்ன போராடப்படும், இன்னும் என்ன குணமாக்கும், இன்னும் எனக்கு ஆண்டவருடைய வசனங்கள் வார்த்தைகளை தந்து என்ன இன்னும் என்ன உயிர்ப்பையும் கட்டாது. அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரத்துல நம்ம இன்னும் அதிகமா தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும், நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், அசுத்தத்தை விட்டு பிரிந்து நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு பின்னாக நம்மை காக்கிறவராக இருக்கும். அல்லேலூயா. நம்ம எப்படியாவது காக்கணும், இந்த தீவிற்கு காக்கணும், இப்படி நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறவர்களா கடைசியா முடிவு பெரிய முடிவுதான் பரலோகராஜ்யம். அல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தருடைய பார்க்கிறவர்கள ஏசாயா புத்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்கள் 7-8 வசனங்களை வாசிப்போம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளைத்து நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை என்ன பண்ணுமா, பின்னாலே. அப்போ ஒரு நீதி நமக்கு முன்னாக பண்ணுமா. அல்லேலூயா. அப்ப நீதி நம்ம முன்னாடி எப்படி நீதி வருகிறது, பசித்தவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணுமா, துரத்துந்தவனை சேர்த்து கொள்ளணுமா, சிறுமைப்பட்டவனுக்கு அவனுக்கு அடைக்கணும், இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் சொல்றோட அப்போ உன்னை சுகவாழ்வு துளிர்க்கேன்னு சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு இப்படி துளிர்த்து ஒரு நீதி என்ன பண்ணுவான், உனக்கு முன்பாக. அப்போ நீதி எந்த ஜலப்பிராயம் நீதியை செய்கிறவனே அவருக்கு உகந்தவன் என்று சொல்கிறார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப இப்படி நீதியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்ப நீதி உனக்கு முன்பாக. அப்ப நம்மளை காக்கலைன்னா நமக்கு முன்பாக என்ன பண்ண வேண்டும், ஒரு நீதி இருக்க வேண்டும். நீதி உள்ளவங்களதான் அவர் ரட்சிப்பார், நீதிமானை தான் அவர் ரட்சிப்பார். அநியாயக்காரர்கள் அவர்கள் என்ன பண்ண முடியாது, அவர் காக்க முடியாது. என்ன சொல்றாரு, நம்ம அந்த வசனங்களை நாங்கள் உபவாசிக்கிற வேளையில நீங்கள் என்ன நோக்காமல் இருக்கிறது என்ன என்று கேள்வி கேட்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுடைய நீங்க உபவாசம் பண்ற வேளையில உங்களுடைய மன விருப்பத்தின்படி, உங்களுடைய மனதை, உங்களுடைய வேலைப்படி, உங்களுடைய இஷ்டப்படி எல்லாம் நீங்க செய்வீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த உபவாசத்தினுடைய நோக்கத்தை பற்றி எப்படி நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அப்படி நீங்க செய்யறதுலவோ எனக்கு வசிப்பவர்களுக்கு நாகரத்தை கொடுக்கிறது, மாம்சமானவர்களுக்கு தன்னை கழிக்காமல் இருக்கிறது, இப்படி அநேக காரியம் சொல்றாரு. இவைகளை நீங்கள் எப்படி செய்கிற போது நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள். இந்த நீதி உங்களுக்கு முன்பாக என்னாகுது, கடந்து போகிறது. இந்த நீதியை செய்கிறவன் உகந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீதி கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு முன்பாக போகிறபடினால தேவன் நம்மை பின்னாடி காக்கிறது வர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. அவரை கைவிட மாட்டார். தாவீது சொல்லுறாரு, நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதான். சங்கீதம் 37 சொல்றாரு, 25 வசனம் என்று நினைக்கிறேன். நான் முதிர் வயதாயிருந்தேன், இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதானே. நீதிமான் கைவிடப்பட்டது, என்னுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்ததையும் என்ன பண்ணல வாசிப்போம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் காணவில்லை. நீதிமான். அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகள், சபைக்கு தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவன் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக பேர் எழுதப்பட்ட பிள்ளைகள், தேவ பிள்ளைகளே, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், நீதியை அவர்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீதியின்படி நடக்க வேண்டும், நீதியின்படி பேச வேண்டும், நீதியின்படி பார்க்க வேண்டும். பாருங்க, சொன்னாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு, அப்ப அது ஒரு அநியாய பார்வை. அல்லேலூயா. அக்கிரம பார்வை, கெட்ட பார்வை, தேவனுக்கு பிரியமற்ற பார்வை. என்ன சொல்றாரு,
அப்போ ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவர்களோட என்ன ஆயிடுச்சு? விபச்சாரம் பண்ணிட்டாங்க. பாருங்க, அப்போ அந்த காலத்துல விபச்சாரம் செய்தா தான் விபச்சாரம் சொல்றேன். இப்ப பார்வையிலே என்ன ஆயிடுச்சு? அப்ப நீதி நமக்கு முன்பாக போகிறது. நம்முடைய பார்வை நீதியா இருக்க வேண்டும், உத்தமமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட துல்லியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி நமக்கு தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படிப்பட்ட நீதியை நம்ம செய்யணும்? நான் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எனக்கு நான் பேதுரு சொன்னாரு, 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம், 2 பேதுரு 2:5 வாசிக்கிற வேளையில தேவனுடைய பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பார். நோவா முதலான 8 பேரை காப்பார். போதும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்த நோவாவோடு முதலான 8 பேரையும் என்ன பண்ணாரா? காப்பார். அல்லேலூயா. அப்ப யார் தான் காப்பாற்றப்படுகிறது? யாரை கர்த்தர் பின்னாடி காப்பாற்ற போகிறாரு? நீதியை. அல்லேலூயா. நீதியை பிரசங்கித்து நீதியை ஆண்டவர் சொல்றாரு. நோவாவிட்ட சொல்றாரு, அந்த தற்காலத்திலே நோவா எப்படி அவன் நீதிமானாய் காக்கப்பட்டான். 6வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தற்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்தான். அப்போ அன்றைக்கு ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நோவா தற்காலத்திலே இருந்தவர்களிலே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீதி உனக்கு முன்பாக கடந்து போக என்று சொல்றார். அல்லேலூயா. அப்ப நீதி பின்னாக கர்த்தர் உன்னை காக்கிறவராக என்ன பண்ணாரா? வருவேன்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீதியை பிரசங்கித்த பூர்வ உலகத்தின் தப்பவில்லை, உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. நோவா முதலான 8 பேர் மட்டும் அவங்களை காப்பாற்றினாரா? அப்ப அந்த காப்பாற்றது நீதி. அல்லேலூயா. நம்முடைய நீதி, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி உள்ள வாழ்க்கை, அந்த உத்தம வாழ்க்கை, தேவன் சொல்லப்பட்ட அந்த நீதி உள்ள வாழ்க்கை நம்ம வாழுகிற பிள்ளைல தேவனுடைய பிள்ளை இந்த முழு உலகமும் ஒரு நாள் அழிந்து போக போகிறது. கர்த்தருடைய பிள்ளை நிலைத்து போகிறது. அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. என் வாழ்க்கை அழிந்து ஒழிந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். நம்மை அழிக்காதபடிக்கு அந்த பூர்வ உலகம் அழிந்த போதும் நோவாவினுடைய அவனோடு கூட சேர்ந்த 8 பேரையும் அவர் தப்புவித்தார். அல்லேலூயா. காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்படி போல கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் காக்க கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் காக்கிற ஒரு தெய்வம் உண்டு. பூர்வ உலகம் அழிந்தாலும், எங்கும் வியாதிகள் வந்தாலும், எல்லா இடங்களிலும் வேதனை சோதனைகள் வந்தாலும் நம்மை காப்பாற்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பெறுகிற சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. எரேமியாவில் சொல்றார், நீ காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், ஒவ்வொரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. நம்மை காக்கும்படிக்கு யாரை காக்கிறாரு? அப்படிப்பட்ட நீதியை செய்கிற பிள்ளைகளை, அந்த நீதிமானை அவர் ரட்சிக்கிறார். நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்தார், காப்பாற்றினார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை உன்னை மென்னை கர்த்தர் காக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார்.
நிச்சயமா அவர் காப்பார். இந்த கடைசி காலத்துல, இந்த உலகம் முடிவு காலங்களில, இந்த உலகத்தினுடைய இந்த போராட்டத்தின் காலத்துல, சாத்தானுடைய கொடிய போராட்டத்தின் காலத்துல கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி பூரா உலகமும் அழிந்து போய்விட்டது. இப்ப 8 பேர் மட்டும்தான் தப்பி இருக்கிறாங்க உலகத்துல முழுவதுமாய். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கைவிடப்பட்டவர்கள் ஏராளம் இருப்பாங்க, அழிந்து போகிறவர்கள் ஏராளம் இருப்பாங்க. ரட்சிக்கப்படுகிறது ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம், ஒரு சின்ன வீடா இருக்கலாம். அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை ரட்சிக்க போகிறார். எனவே தேவன் நம்மை காக்கிறவர், நம்மை அவர் உறங்காமல் விழித்தென்று காக்கிறவர், நம்மை கைவிடாமல் காக்கிறவர். நமக்கு பின்னாக அவர் நமக்கு காவல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 11:11 வசனம் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுவாரா? அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக அந்த தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தூதர்களுக்கு என்ன பண்ணுவாரா? கட்டளையிடுவார். நீதிமான காக்கிற, நீதியை செய்கிற பிள்ளைகளை காக்கிறதுக்கு, கர்த்தருடைய உன்னதமான மறைவில் இருக்கிற அந்த நீதி உள்ள பிள்ளைகளை காக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்ப தூதர்களுக்கு கட்டளையிடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி பத்திரமா பாதுகாக்கிறாரு. நம்முடைய பிள்ளை, நம்ம என்னுடைய மகள், அல்லேலூயா, அல்லேலூயா, என்னுடைய விசுவாசி, என்னை நம்பி இருக்கிறவன், இவனும் ஆபிரகாமின் புத்திரர், ஆபிரகாமின் வழியிலே என்னை நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. உன்னை காக்கும்படி நம்ம எவ்வளவு ஆண்டவரத்துல எவ்வளவு உண்மையா இருக்கணும், எவ்வளவு உத்தமமா இருக்கணும், அந்த நீதியை நம்ம எவ்வளவு கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீதியை கை கொள்ளுகிறவர்களே நீங்கள் உட்பிரவேசிங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த நீதியை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அந்த நீதி தூதர்களையே கொண்டு வந்து உங்களை காப்பாற்ற வைக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். அந்த நீதியை செய்கிற பிள்ளைகள், இந்த உன்னதமானுடைய பிள்ளைகளுக்கு அவர் கட்டளையிடுவார். அவர்கள் பாதம் கல்லை இடராதபடி என்ன பண்ணுவாங்க? கருங்கல்ல என்ன பண்ணுவாங்களா? அல்லேலூயா. அதே பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காவல் வைத்து நம்மை காப்பவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அவர் நம்ம விழுந்து போகாதபடிக்கு, உன்னை அழிந்து போகாதபடிக்கு, இந்த பூர்வ உலகம், இந்த பூமி வெந்து உருகி அழிந்து போகுமா? ஆனா இயேசு நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி காப்பா? நோவாவை காத்ததை போல நம்மை காப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கும் ஜலப்பிரளயம் எங்கும் வந்து மாறிக்கொண்டு போச்சு. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தோ அதே போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்குமா? ஜலப்பிரளயம் வந்து மாறிக்கொள்ளும் வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணாதாங்க? உணராது இருந்தார்களா? உணர்வே வரல. என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, புரியாது. அப்ப மழை வருதுன்னு சொன்னாங்களா? ஆனா கர்த்தருடைய பிள்ளைல மழையை பார்த்தது இல்ல, அதனால விசுவாசிக்கல. இன்னும் அழிவு வரும் அப்படின்னு சொல்றாங்க, அதை பார்க்கல, அதனால யாரும் விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனா அழிவு வந்த பிறகு விசுவாசிக்க பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பிள்ளைகளே, எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கூட சங்கீதக்காரனை போல தேவ சமூகத்தில் நின்று ஒத்தாசிவர் பர்வதங்களுக்கு நேராக கண்களை எழுத வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், பயபக்தியோடு நடக்க வேண்டும், நீதியை செய்த உகந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது நோவாவின் குடும்பத்தாரையே 8 பேரை காப்பாற்றின கர்த்தர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும், எது வந்தாலும் கர்த்தர் உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, எனவே நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தருடைய பிள்ளை 3வது அதிகாரம் 10வது வசனத்துல அங்கே எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆண்டவர் அவசரம் திறந்த வாசல் வைத்திருக்கிறார், ஒருவன் ஒன்று கூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களோட பேசுகிறார், தூதரோட பேசுகிறார். ஆனால் 10வது வசனத்துல சொல்லுகிறாரு, நீ என்னுடைய பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளை நம்ம ஒன்றை காத்துக் கொள்ளணுமா? இல்ல, கர்த்தர் நம்ம காக்கணும்னா நம்ம ஒன்றை காத்துக் கொள்ளணும். வாசி பண்ற வசனத்தை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லுகிற வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக சக்கரத்தின் மேலங்கு வருகிற சோதனை காலத்துக்கு சோதனைக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இப்போ ஒரு ஒப்பந்தம் பண்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு அக்ரிமெண்ட் போடுறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அக்ரிமெண்ட்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த ஒப்பந்தத்துக்கு நம்ம தயாராக வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த எபேசு சபையின் தூதன் அவன் தயாராக இருக்கிறான், ஆயத்தமாக இருக்கிறான்.
மற்ற சபைகளை குறித்து குறைகளை பேசுகிறார். ஆனால் இந்த எபேசு சபையின் தூதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ என்ன பண்ண? காத்துக்கொள்ள அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை, இந்த பரிசுத்த வாழ்க்கையை, உத்தம வாழ்க்கையை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வசனங்கள், அவருடைய புனிதமான வார்த்தைகளை நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள. எப்படி காத்துக்கொள்வது? அதன்படி செய்வது, அதன்படி நடப்பது, அதை பத்திரமாக அதன்படி. ஒரு சில வசனங்களை நம்ம கேட்போம், இதன்படி நடக்க முடியாதுப்பா, இதெல்லாம் நம்ம சின்ன வயசு, இதெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு அப்புறம் ஆண்டவருக்குள்ள வரலாம், அதை விட்டு விடுகிறான், காத்துக்கொள்ளல. அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு வசனத்தை, வார்த்தைகளை அவன் காத்துக்கொண்டான். அல்லேலூயா. வாலிப நாட்களிலே தாவீது தன்னுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகளை காத்துக்கொண்டான். எனவே நான் போகும் இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வசனத்தை நம்ம பின்பற்ற வேண்டும். அதான் காத்துக்கொள்கிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. காத்துக்கொண்டபடி நாம விட்டுவிடல. சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேலுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகளை ஒன்றையாயிலும் தரையிலே அவர் விழுந்து விட பண்ணலையா, அதை நிறைவேற்றினார். அப்ப அந்த வார்த்தைகளை, அந்த வசனத்தை, இந்த சத்திய வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அசால்ட்டு பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை பயிற்ற கூடை அந்த யாக்கோபு அவன் தயார் பண்ணி வைத்திருக்கிறான். வேட்டைக்கு போய் களைத்து வருகிறான் யாக்கோபு. அந்த பயிற்ற கூடையில கொஞ்சம் கொடுன்னு கேட்கிறான். அவன் சாதாரணமா கேட்கிறான், எனக்கு உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுன்னு. பயிற்ற கூடை என்ன விலை வரும், அவனுடைய சேஷ்டபுத்திர பாகம் எவ்வளவு விலை வரும், அவன் அதை யோசிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்ன வசனத்தை வாசிப்போம்? இந்த பைத்தன் அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றார். இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். யாக்கோபுக்கு ஆணையிட்டு, அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றைக்குள்ளையும் கொடுத்தான். பயிற்றைக்குள்ளையும் கொடுத்தான். குடித்து குடித்து எழுந்து போய்விட்டான். குடித்து குடித்து எழுந்து போய்விட்டான். அப்படி ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்? அலட்சியம் பண்ணி விட்டுறோம். அல்லேலூயா. இதுதானே, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி நம்ம விடக்கூடாது. அது மதிப்புக்குரியது. அல்லேலூயா. அது மகிமைக்குரியது, அது நேர்மைக்குரியது, அது உன்னதத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. எந்த மனுஷனையும் கொல்லுகிறதும் உயிர்ப்பிக்கிறதுமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. வசனத்தை அவன் காத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும், இந்த வசனத்தின்படி நம்ம பேசணும், இந்த வசனத்தின்படி நம்ம ஐக்கியப்படணும், இந்த வசனத்தின்படி நம்ம வசனத்தை கைவிடாதபடி இருக்கணும். நம்ம எழுந்தாலும் நடந்தாலும் யார் பார்க்கலையோ பார்க்கிறாங்களோ, இயேசு நான் என்ன பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை காண்கிற தேவன். அவனை பல நிலத்திலும் அவாந்திர உலகத்திலும் அவாந்திர வழியில் உன்னை கண்டெடுத்த கர்த்தர் யாருமே இல்லை. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியர்களான அங்கே கூக்குரல் போடுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, அங்க குரல் கொடுக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, அவதூறாய் பேசுறவர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களான அவாந்திர வழியில அவனை என்ன பண்ணாரு? கண்டெடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் பத்தியில நான் உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்றாரு. அல்லேலூயா. இப்படி கர்த்தர் நம்ம அழைத்த நாளிலிருந்து அந்த வசனத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம காத்துக்கொள்ளுகிற வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்ம என்ன பண்ணுகிறான்? உச்சக்கரத்துக்கு முழுவதுமாய் வரப்போகிற சோதனைக்கு தப்புவித்துக் கொள்ளும்படி நான் உன்னை என்ன பண்ணுவேன்? காக்க சொல்றேன். அப்ப சோதனை, இந்த உலகத்துக்கு சோதனை வரும். உச்சக்கரம் முழுவதும் வருகிற சோதனை நம்ம இதையே தாக்க முடியல. இன்னும் என்னென்ன சோதனை வரணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை காக்க போறாரா? வசனத்தை காத்தவன. அல்லேலூயா. ஒப்பந்தப்பட்ட நீ இந்த பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்துக்கொண்டபடினால் பூச்சக்கரம் முழுவதும் வருகிற சோதனைக்கு தப்புவித்துக் கொள்ளும்படி நான் உன்னை என்ன பண்ணுவேன்? காப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை காக்க வேண்டும். கர்த்தர் உன்னை காக்கிறவர் அப்படின்னு சொல்லி இந்த கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். எல்லாம் சொல்லி போகக்கூடாது. கருத்தா இருக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும், அசுத்தமானதை விட்டு நம்ம வர வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்வதற்கு நாம் பயப்படக்கூடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்ப இப்படி எல்லாம் நம்ம நடக்கிற வேளையில கர்த்தர் ஒன்றொன்றையும் நம்ம செய்யற வேளையில கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சோதனைகள் எல்லாம் நம்ம தப்பித்துக் கொள்வோம். வீட்டுல வருகிறதா, குடும்பத்துல வருதா, பிள்ளைக்கு வருதா, பூமிக்கு வருதா, எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? பூச்சக்கரம். அப்படியே பூச்சக்கரம்னா இந்த சுழற்சியில கூத்துள்ளவர்கள் இருக்கக்கூடிய மூல முடுக்கு எந்த இடத்துல இருக்கிறவர்களையும் சொல்றார், பூச்சக்கரம் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன சின்ன தீவா இருக்கலாம், அதுக்கு ஒரு 100 பேர் இருக்கிற இடமா இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், பல கோடிகள் இருக்கிற இடங்களா இருக்கலாம், லட்சங்கள் இருக்கிற இடமா இருக்கலாம். இந்த பூச்சக்கரம் முழுவதும் ஜாதி, சகல ஜாதிகள், சகல பாஷைக்காரர்கள், சகல கோத்திரத்தார், பூமியின் கோத்திரங்கள், பூமியின் குடிகள் எல்லாரையும் குறித்து சொல்லுகிறாரு. எல்லாரும் சோதனை வருமா? அல்லேலூயா. அதான் இன்னைக்கு நடந்துட்டு பாருங்க. இந்த காரியத்தை பூமி முழுவதும் நடந்துட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. உலகம் முழுவதும் வருதா இல்லையா? இதே போல இன்னும் பிரச்சனைகள் வரல. உலகம் இது பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நாடுகளை தான் சந்தித்தது ஒரு இடங்கள்ல, ஆனா உலகம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த சாதாரண வந்து ஒரு ஏழை எளியவங்களுக்கு மட்டும் இந்த வியாதி வந்ததுன்னா இவங்க எல்லாம் குடிக்க மாட்டாங்க, சுத்தமா இருக்க மாட்டாங்க, அதனாலதான் இவங்களுக்கு இவங்களால தொல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி நிறைய பேரை காலி பண்ணியிருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க இது எல்லாரையும் பாதிக்கும். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான், தரித்திரர், சிறியோர், பெரியோர், முதியோர் யாவரையும் இது சந்திக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. பூச்சக்கரம் முழுவதும் அப்படியே சோதனைக்கு நாம தப்புவித்துக் கொள்ள முடியும். வசனத்தின்படி நடங்க, வசனத்தை கை கொள்ளுங்க. இந்த வசனத்தை பொறுமையை குறித்து சொன்ன வசனத்துல இருங்க. கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிருந்து, அவருடைய கர்த்தருடைய வேதத்துக்கு பிரியமாயிருந்து அதுல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. அவருடைய இறைவன் சொல்லுகிறார், அவருடைய வசனம் கிடைத்த உடனே நான் அதை என்ன பண்ணேன்? உட்கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய வார்த்தை மேல வசனத்தை ஒன்றையும் நீங்க அசால்ட்டா இட்டாதீங்க. இது இப்படி நடக்குமா, இப்படி நடக்காதா, ஒருவேளை நம்மளுக்கு அந்த பயபக்தி இல்லாம போகலாம். பயத்தோடு கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்குது, விடக்கூடாது. நம்ம பார்த்துக்கலாம், என்ன நமக்கு வயசு இருக்குது, என்ன நமக்கு நாள் இருக்குது அப்படின்னு எல்லாம் அப்படிலாம் எண்ணி நாட்கள் எல்லாம் விட்டுட்டு எத்தனையோ பேர் அன்றைக்கு பலவிதமான ரட்சிக்கப்பட முடியாமலே போயிட்டாங்க. அல்லேலூயா. காலம் கிடைக்க இல்லை, கட்டுரைக்கு இல்லை. இன்றைய ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். அல்லேலூயா. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் சென்றது, நாமும் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை. அப்படின்னு நம்ம புலம்ப கூடாது. இன்றைக்கு ஆண்டவரத்துல ஒரே வசனத்தை நான் காத்துக்கிறேன், வசனத்தின்படி நடப்பேன், சத்திய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மாற்றத்தால் பாக்கியவான். ஆண்டவருடைய கருத்தை ஒப்புடுங்க, ஆண்டவருக்காக வாடுவோம். கடைசியா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வசனம், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம். 17-18. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரச்சனை நிறைவேறுவதற்காகவும் உலகாத எல்லா உண்மைகளுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து, கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலமெல்லாம் மகிமை உண்டாவதாக. தம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்படி என்ன பண்ணுவாரா? என்ன காப்பாற்றுவார். அல்லேலூயா. கடைசியா சிங்கத்தின் வாயிலிருந்து அவரால் அவருடைய ஊழியங்கள் நிறைவேறும்படிக்கு அவர் உதவி செய்தார். அநேக போராட்டங்கள் இருந்துச்சு. சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன பண்ணார்? அவரை பெரிய பிரச்சனை பரவ தேசத்துக்கு பரவ மறுபடியும் அதை வாசிப்போம். நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி, நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். பரமராஜ். கடைசியா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல வாழ்வோம், பல வியாதி, பல தொல்லை, பல கஷ்டம். கடைசியா மோட்சம், பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை நம்ம அடையும்படிக்கு கர்த்தரை காப்பாற்றுவார். அவருக்கு சகல துதி கரம் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி முடிக்கிறார். அதே ராஜ்யத்தை நமக்கு எல்லாம் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்குது, உண்மைதான், எல்லாம் நடந்து நிறைவேறது. அதே நம்மால சகிக்க முடியல. கடைசியா ஒரு அழிவு, பாதாளம் நம்மை பட்சிக்க போகிறது. பரலோகம் நம்ம பரலோகத்துல நம்மை தேவன் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நித்திய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல உங்களை அழைத்து செல்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கை நாம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் தம்முடைய பரம ராஜ்யத்துக்குள்ளே என்னை நடந்து அழைப்பதற்கு என்னை காப்பாதாக என்று சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரம ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு
செய்வதற்கு என்னை அவர் அதுவரையிலும் என்னை காப்பாராக. இதுவரையிலும் செய்யறதுக்கு கற்றுவிட்டாரு. என்ன பொல்லாத ஜனங்களுக்கு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாதபடிக்கு தடைகள் வந்த போது என்னை தப்புவித்தாரு. இந்த பரம ராஜ்யத்துக்கு என்னை அழைத்து செல்கிறவர் என்னை காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி என்னை மோட்சத்துக்கு, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு. எனவே ஆண்டவரே பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சகல காரியங்களிலும் சொல்றார், செய்கிறக்காரர் கர்த்தருடைய காக்கிறவர். அல்லேலூயா. எதுவரையில் காக்கிறவர்? தாயின் வயிற்றிலிருந்து பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை காக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு சொல்றாரு, நீ நோவாவை போல நடந்து கொள். அல்லேலூயா. நீ நீதியா நடந்து கொள், கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள். கர்த்தருக்கு முன்பாக தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தோடு கூட நல்ல போராட்ட, விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடினே நித்திய என்ன பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விசுவாச நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதற்கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் தேவ பிள்ளைகளே, அதுதான் அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்க போகிறது. அதுவரைக்கும் என்னை அழைத்த தேவன், பரவ அழைத்த ராஜ்யத்துக்கு அழைத்தவர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. அவளை காப்பா, என்னை காப்பா, வருகிற பிரச்சனையை காப்பா, எல்லாவற்றுக்கும் என்னை தப்புவித்தார். என்னை சிங்கத்தின் வாயில் பொல்லாதவர்களை சொல்கிறாரு. ஒரு கண்ணானாகிய அலெக்சாந்தர் என்பவன் எனக்கு ரொம்ப தொல்லை விடுத்தான். அல்லேலூயா. இப்படி பல போராட்டங்கள் அவருக்கு இருந்தது. கர்த்தர் அவரை காத்தார். அல்லேலூயா. பரம ராஜ்யத்துக்கு என்னை அழைத்த தேவன் என்னை காப்பாராக என்று சொல்கிறார். அல்லேலூயா. ராஜ்யத்துக்குரியவர், அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு என்னை காப்பாராக என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். நல்லா ஜெபம் பண்ணி உற்சாகத்தோடு இனி வருகிற காரியத்தை குறித்து தன்னுடைய பிள்ளைகளை எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு தான் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டுங்க. எனக்கு ஒத்தாசையோடு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தை